எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பிரின்சஸ் கட் வச்சு ஒரு சுடி எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பிரின்சஸ் கட் ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். ஒன்னு மெயின் நடுவுல ஒரு ஃபேப்ரிக், சைட்ல ஒரு ஃபேப்ரிக் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நடுவுலையும் சைட்லயும் சேம் ஃபேப்ரிக்கே யூஸ் பண்ணலாம். நான் நடுவுல ஒரு பேட்டர்னான ஒரு ஃபேப்ரிக்கையும் சைட்ல ரெண்டு பிளாக் ஃபேப்ரிக்கையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பின்னாடியும் நான் பிளாக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நான் என்னோட சைஸ்க்குள்ள மெஷர்மெண்ட்லாம் ஒரு ப்ரௌன் ஷீட்ல எடுத்து அந்த ப்ரௌன் ஷீட்டை இந்த பேட்டர்ன் மேல வச்சு கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டு நீங்க கட் பண்ணிக்கலாம். இந்த சீம் அலவன்ஸ் எதுக்கு அப்படின்னா நீங்க ரெண்டு பீஸை ஜாயின் பண்ண போறீங்க. அப்ப மெஷர்மெண்ட் எதுவும் குறைஞ்சிடக்கூடாது. அதனால இந்த சீம் அலவன்ஸ் அப்படி அந்த மேலையும் கட் பண்ணிட்டு சின்னதா ஒரு வி நாட்ச் போட்டுக்கோங்க. போட்டுட்டா உங்களுக்கு பீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சைட் லேயர்ஸ்லாம் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கும் நான் இதே ப்ரௌன் ஷீட் தான் மெஷர்மெண்ட் பேட்டர்ன் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ ரெண்டு பீஸையும் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். அப்புறம் இதுலயும் நீங்க அதே மாதிரி தான் என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு முதல்ல இந்த பேட்டர்னை டிரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு கிளியரா இது பண்ணணும் அப்படின்னா இதுலயும் 1/2 இன்ச் இல்லைன்னா 1/4 இன்ச் அளவு வச்சு ஃபுல்லா மார்க் பண்ணிட்டு இந்த ஆர்ம் ஹோல் சைட் மட்டும் அந்த இது வேண்டாம். அந்த 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் வேண்டாம். ஸோ அதை ஒரு லைன் மாதிரி டிரா பண்ணிட்டு டில் இந்த எண்ட் வரைக்கும் டிரா பண்ணிட்டு நீங்க சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த போர்ஷனை. இதே மாதிரி இன்னொரு பீஸ் வேணும். துணியை ரெண்டா போட்டும் நீங்க மடிச்சு எடுத்துக்கலாம். நான் முன்னவே சொன்ன மாதிரி ஆர்ம் ஹோலுக்கு அந்த சீம் அலவன்ஸ் வேண்டாம். ஸோ இதையே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடுக்கும் ரிப்பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வச்சு நீங்க தைக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வச்சு தைக்கணும். இந்த சைடும் அந்த சைடும் பிளாக் பீஸ் சென்டர்ல பேட்டர்ன் இருக்க மாதிரி. ஸோ ஆஃப்டர் தச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இப்போ நான் ஏற்கனவே பேக் பார்ட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நெக் நம்ம வெட்ட போறோம். ஸோ நெக்குக்கு ஃபேப்ரிக் ஃபோல்ட் பண்ணி 3.5 அளவு நீங்க நெக் வித் வச்சுக்கலாம். அதே நேரம் 6 இல்லைன்னா 5 கூட நெக்கோட டெப்த் நீங்க வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்காங்க. இந்த இடத்துல 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு அதுல ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஒரு நீட்டான ஒரு கர்வ் போட்டுக்காங்க. ஸோ போட்டுட்டு உங்களுக்கு தேவை ஒரு வி நாட்ச் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஃபேப்ரிக் நீங்க வெட்டிக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக் முடிஞ்சிருச்சு. இப்போ பேக் நெக்குக்கு அதே மாதிரி 3.5 எடுத்துக்காங்க. எடுத்துட்டு நான் இங்க யூ நெக் தான் நான் ப்ரிஃபர் பண்றேன். ஸோ டெப்த் 3 வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் 4 கூட நீங்க வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்க ரெண்டுலயுமே வி நாட்ச் போட்டு இப்போ நான் பேக் பார்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பேக் பார்ட்லையும் வி நாட்ச் போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு இப்போ இதோட பேக் நெக்கை எடுத்து இந்த மாதிரி ரெண்டு நாட்சும் பொருந்துற மாதிரி போட்டுட்டு ஒரு தையல் தச்சிருங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டோட வி நாட்சும் இதோட வி நாட்சும் மேட்ச் ஆகுற மாதிரி வச்சுட்டு ஒரு தையல் போட்டுருங்க. ஸோ போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா 1/4 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்காங்க. எடுத்துட்டு அங்கங்க சின்ன சின்னதா கட்டிங்ஸ் கொடுத்துக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி பெண்ட் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டா இருக்கும். ஸோ இப்போ நீங்க பெண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். நெக் கிடைச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதை ஷேப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நீங்க இது மேல உங்களுக்கு நல்ல ஃபிட்டா இருக்கணும்னா ஒரு டாப் ஸ்டிச் நீங்க போட்டுக்கலாம். நல்ல ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அதே நேரத்துல இதே மாதிரியே பின்னாடி உள்ள பேக் பார்ட்டுக்கும் ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா
1/4 இன்ச்ல வந்து விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்னதா கிளிப்பிங்ஸ் வந்து போட்டு எடுத்துக்காங்க. எடுத்துட்டு அந்த துணியை வந்து உள்ள இருக்கிற துணியை அப்படி வெளியில அப்படி பெரட்டுற மாதிரி போட்டு எடுத்துக்காங்க. ஸோ இதுலயுமே நீங்க வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். டாப் ஸ்டிச் போடுறதுனால ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி துணி வந்து அடிக்கடி மேலே வராம நல்லா அமுங்குன மாதிரி இருக்கும். ஸோ டாப் ஸ்டிச் போட்டா ஸோ அந்த மாதிரி டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்காங்க. ஸோ டாப் ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நீங்க வந்து ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெடி ஆயிடுச்சு, பேக் பார்ட்டும் வந்து வித் நெக்கோட வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணதுக்கு 2 ஃபேப்ரிக்கையும் ஃப்ரண்டோட ரைட் சைடும் பேக்கோட ரைட் சைடும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஃபேஸ் பண்ற மாதிரி வச்சு மேல வந்து ஜாயின் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து கையை வந்து வெட்டி எடுத்து வச்சிருக்கேன். 3/4 வந்து வெட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணணும்னா அந்த நம்ம ஜாயின் பண்ண பீசஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட மிடில் பார்ட்டும் நம்ம வெட்டி எடுத்த ஹேண்டோட மிடில் பார்ட்டும் வந்து வச்சு அப்பதான் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். மிடில் பார்ட்டை ஒன்னா வச்சு மெயின் தச்சிருங்க. ஸோ ஃபைனலா தச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பார்டரிங் வந்து கொடுக்கணும். அதனால வந்து ஒரு 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு சம்டைம்ஸ் நீங்க 2 இன்ச் கூட வந்து போதும். இப்போ 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டு ஒரு 6 இல்லைன்னா 7 அந்த கையோட பார்டர் வந்து எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடதுல வந்து 6 இருக்கு. ஸோ இது மாதிரி 2 வந்து கட் பண்ணி எடுத்துக்காங்க. இது எல்லாமே வந்து எதுக்குன்னா அந்த கைக்கு வந்து ஒரு பார்டர் கொடுக்கறதுக்காக. ஸோ நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ஓவர் 90%. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபுல்லா வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்க பெர்ஃபெக்டா வேணும் அப்படின்னா நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பின் பண்ணிக்கோங்க. ஸோ சைட்லாம் வந்து எக்ஸாக்டா உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சு நகலாம இருக்கிறதுக்கு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்டிச் பண்ணலாம். நான் இங்க வந்து பின் பண்ணிட்டு தான் வந்து ஸ்டிச் பண்றேன். ஸோ வந்து அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு நீட்னஸ் வந்து கிடைக்கும். சம்டைம்ஸ் விலகிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால நான் பின் பண்ணிட்டு தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதான் வந்து நான் வந்து தச்ச வந்து பார்டர். உங்களுக்கு ஃபைனலா இப்படிதான் வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி 2 சைடும் வந்து நீங்க வந்து தச்சு எடுத்துக்காங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப இது என்ன அப்படின்னா உங்களோட பழைய சுடிதார் அளவுக்கு வச்சு ஒரு கர்வியா நீங்க வந்து வெட்டிக்கங்க. அதை வந்து 2 பார்ட்டுக்குமே வந்து போட்டுக்கோங்க. அந்த ஆர்ம் ஹோல்ல இருந்து ஒரு 15 இல்லைன்னா ஒரு 12 13 வர மாதிரி சைடு ஓப்பனிங் வந்து வச்சு. ஸோ நெக்ஸ்ட் சைடு ஓப்பனிங்க்கு அடுத்து இப்ப நம்ம வந்து கை வந்து பார்க்க போறோம். நீங்க கை லூஸ் வந்து 6 வந்து வச்சுக்கலாம். அங்க வச்சுட்டு ஒரு ஸ்லாண்டா ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை அப்படியே அந்த கர்வோட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கேல் யூஸ் பண்ணி போட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஓவரு. இப்போ உங்களுக்கு 5% ஒர்க்கு தான் இருக்கு. அதுவும் என்ன அப்படின்னா அந்த ஸ்லிட்டை வந்து நீங்க வந்து மடிச்சு தைக்கிறதும் கீழே வந்து பார்டரை வந்து மடிச்சு தைக்கிறதும் தான். அதோட உங்களுக்கு பிரின்சஸ் கட் வச்ச சுடி ரெடி ஆயிடு.